ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். வெல்கம் யூ ஆல் பேக் டு ஷெர்லிஸ் ஜர்னி. இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நிம்மதியாக ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார் வந்துடும். ஸோ நம்ம தஞ்சாவூர்லேருந்து திருச்சி ஃபஸ்ட் ஏர்போர்ட் போகிறோம். ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகிறோம் டெஸ்டினேஷன் அங்கே ரீச் ஆகிற வரையும் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். நீங்கள் கெஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணி கெஸ் பண்ணுங்கள், ஓகே? பட் இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அதை மட்டும் இப்போ நான் அடைச்சாச்சு. பாஸ்போர்ட் ஆக இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தான் மற்ற பேசுகிறேன். இருந்தாலும் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். இது எங்களோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், நம்ம சேனலோட ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அதே மாதிரி கர்த்தர் கொடுத்த ட்ரிப். உண்மைதான். நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இது ஒரு டெஸ்டிமோனி சொன்னால் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் நினைப்பேன், இந்த ஃப்ளைட்டை பார்த்து எசப்பா இதில் நான் சீக்கிரம் போகணும்னு சொன்னதுனால ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நம்ம 5 ஃப்ளைட்டில் போகிறோம் கைஸ். ஸோ என்னென்ன ஃப்ளைட் என்னென்னன்றதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம். எனக்கும் அம்மாவுக்கும் இதான் ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். இன்டர்நேஷ்னல் ட்ரிப் மட்டும் இல்லை, என்னத்துல போகிற ட்ரிப்பு ஃப்ளைட்டே ஃபஸ்ட் டைம் கைஸ். சரி நம்ம சீக்கிரம் போயிட்டு எனக்கு தெரிஞ்சது நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்களும் அதெல்லாம் ஜாலியாக பண்ணிக்கோ. நம்ம கார் வந்துச்சு. சரி கார் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ட்ராலியில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவமே இருக்குது கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட டேப்லெட் பேக்கு அதெல்லாம் அங்கேயே விட்டு வந்துட்டாங்க. சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுவில் நிறுத்தி, இவங்க தான் நம்ம தஞ்சாவூரில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற ட்ராவலர். ஸோ அவங்களே திருப்பி இன்னொரு கார் அனுப்பி நம்ம பேக் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பதப்பட்டுன்னு ஆகிடுச்சு. அதனால் இங்கெல்லாம் அவ்வளோ நான் வீடியோ எடுக்கலை. இருந்தாலும் காட்ஸ் கிரேஸ் படி நம்ம ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டோம். லைக் 1/2 hour to 1 hour பிஃபோர் வந்துட்டோம். ஆக்சுவலி 2 hours பிஃபோர் வரணும். பட் டொமஸ்டிக்ன்றதுனால 1 hour பிஃபோர் வந்ததுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபஸ்ட் டைம் இது மாதிரி போகும்போதெல்லாம் அந்த ஏர்போர்ட்டு வெல்கம் டு ஏர்போர்ட்னு பார்த்துட்டு உள்ளே போகும்போது அந்த ஒரு ஃபீலிங் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ரொம்ப ஹாப்பி. அப்புறம் வந்துட்டு நம்ம போயிட்டு அன்லோட்லாம் பண்ணிவிட்டு உள்ள பாஸ்போர்ட் காமிச்சிட்டு ஸோ பேக்கேஜ்லாம் டேகிங் போட ஆரம்பிச்சிட்டோம். செக்இன் பேக்கேஜ்லாம் வச்சு டேகிங்லாம் போட்டாங்க கைஸ். Hi guys, we finally have reached airport. ஸோ கேட்டுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். எனக்கு எப்போ போர்டிங் என்ன எதுன்னு தெரில. இமிக்ரேஷன் செக்கில் நம்மளோட டேப்ஸ் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. எதுவும் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. ஸோ ஹாப்பியாக முடிஞ்சிச்சு ஜேர்னி. ஸோ இப்போ நம்ம திருச்சி டு சென்னை போகிறோம். சென்னையிலேருந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஸ்டார்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ திருச்சி போர்டிங் கேட்டில் தான் இருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பாருங்க நிற்கிது இண்டிகோ. இங்கே இருக்க மைக். நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? சொல்ல மாட்டோம். சென்னை போகிறோன்னு சொல்லிட்டேன். எதில் போகிறோம் தெரியுமா? ஃபஸ்ட்லேருந்து வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க. பாருங்க எத்தனை பேருக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க. ஓ ஃப்ளைட்டில் தான் போகிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், ஃபைனலி ஃபஸ்ட்டு ட்ரிப் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. ஸோ செக்இன் என்ன பண்ண போகிறாங்க, இமிக்ரேஷன் எங்கே நடக்கும், அது இதுன்னு பயம் இருந்துச்சு. பட் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே ஹெல்ப் கேட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இங்கே போங்க அங்கே போங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டோம். எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியலை. கேப் கிடச்சா நான் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் சீரியஸாக உங்களுக்குலாம் எடுத்து காமிக்கிறேன். சரி, எனக்கு என்ன ஆர்மி பீப்புள்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க மறைச்சிக்கிட்டே இருக்காங்களா, ஆமாம் கன் வச்சு நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக பயமாக இருக்குது. ஓகே கைஸ், ஃப்ளைட்டுக்கு போர்டிங் இப்போ எங்களுக்கு இல்லை, நெக்ஸ்ட் எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு போர்டிங் ஆகும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, திருச்சி போர்டிங் கேட்டில் இருக்கிறோம். ஸோ சீட் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அரசர்கிட்ட கேட்டோன்னே அவங்க கைட் பண்ணாங்க. அப்புறம் நம்மளோட ஹேண்ட் லக்கேஜஸ் எல்லாமே கேபின் மேலே வச்சதுக்கப்புறம் உட்காந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். பிகாஸ் இது வந்து 52 வருஷம் ஆச்சு என்னை எங்கள் அம்மா இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டு போகிறதுக்கு.
ஸோ அதனால் எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஆனந்த கண்ணீர். சாதிச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன விஷயம்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஆனந்த கண்ணீர். ஸோ காட் எங்களை இவ்வளோ ப்ளெஸ் பண்ணியிருக்கிறதுக்காக காட்ஸ்க்கு தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். ஒரு நாள் உங்களை எல்லாரையும் கடவுள் கூப்பிட்டு போவார். அதனால எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஆனந்த கண்ணீர். ஸோ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. ஸோ ஒரு சைடு ஹாப்பி, இன்னொரு சைடு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹாப்பினஸ். எனக்கு ஒரு நியூ எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குன்னு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கைஸ். அதேமாதிரி கைஸ் இதில் வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் நல்லா இருக்காது, பிகாஸ் எனக்கு கோல்டு இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. ஸோ வாய்ஸ் நல்லா இல்லை, சாரி. ஸோ நாங்கள் ஃபைனலி சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். அதான் எங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன பீச் நாங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நன் அதர் தென் மெரினா பீச். ஸோ நான் சென்னை அவ்வளோ பார்த்ததில்ல, மெரினா பீச்சே நான் வந்து வானத்துலேருந்து தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அதே மாதிரி நம்ம வந்து சென்னையில் இறங்கினதுக்கப்புறம் தான் இமிக்ரேஷன். நம்ம திருச்சிக்கு இமிக்ரேஷன் இல்லை, எனக்கு தெரியாது, அது நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ கனெக்ஷன் ஃப்ளைட் இருந்தால் கடைசி கனெக்ஷன் ஃப்ளைட் நீங்கள் இன்டர்நேஷ்னல் போகிற இடத்துல தான் உங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் இருக்கும். ஸோ நான் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கும் சொல்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக லேண்டிங் ஆயாச்சு சென்னையில் கைஸ். ஸோ காட் கிரேஸ், காட்ஸ் பிளெஸிங் போல் நம்மளோட ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்து கர்த்தர் கிருபையில் எல்லாம் சுமூகமாக முடிந்து விட்டது. ஸோ நம்மளுக்கு டெர்மினல் 1 டொமஸ்டிக்கு சென்னையில், டெர்மினல் 2 நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ வாங்க டெர்மினல் 2க்கு போகலாம். போகிற வழியில் என்னென்னலாம் பண்ணுறோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். Hi guys, we have finally reached சென்னை. ஸோ சென்னையில் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்ருக்கோம். என்னென்னா இமிக்ரேஷன் செக்கு, ஒரு செக்இன் செக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் வினோதமாக ஃபீல் ஆச்சு. பட் எவ்ரி திங் வாஸ் குட். ஆல்சோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்ல முடியல, ஆனந்த கண்ணீர் மட்டும்தான், அதெல்லாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் அம்மாவுக்கு எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர், ஹாப்பினஸ், லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட், கடவுள் கொடுத்த கிருபைன்ற மாதிரி. ஸோ யூஆர் தேங்க்ஃபுல் டு காட். யாருக்கும் அது தேங்க்ஸ் இல்லை, ஃபஸ்ட்டு காட் தேங்க்யூ. வழக்கம் போல் தான் கேஎஃப்சியில் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ரீசனாக கொஞ்சம் ஏர்போர்ட்லாம் வரீங்கன்னா நீங்கள் ட்ரிப்புக்கு செலவு பண்ணுறதோட ஏர்போர்ட்டில் ஃபுட்டுக்கும் தண்ணிக்கும் செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கும். அதான் தெரியுது, ஹோட்டலில் இருக்கும் ஒரு தோசையும் ஒரு காஃபி ரேட் என்னன்னு. இந்த புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், புதுசாக கற்றுப்போம். இது நாங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் வாங்கின பர்கர். சாப்பிடல, இப்போதான் சாப்பிட போகிறோம். நான் பெரிய ஃபுட்டு விளாடுறேன் இல்லை கைஸ். எனக்கு சாப்பிட தெரிஞ்சது, சாப்பிட்டு நல்லா இருக்குது, நல்லா சொல்லிடுவோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கேன். 500-700 அவங்களுக்கு ஒர்த்து. கேஎஃப்சி மட்டும் எங்கே போனாலும் எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ரோசோன்லேயே எங்களை வச்சு அடிச்சிடுவோம். நாங்கள் அங்கே போயிட்டு 150 ஆர்டர் பண்ணுவோம். ஒரு 2 லெக்கு, ஒரு பெப்சி, அதெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். எப்பயுமே எங்களுக்கு 4 பீஸ் 5 பீஸ்னு வரும். சரி அதான் 150 வச்சு ஆர்டர் பண்ணிட்டோம். போன வாட்டி போனப்போ பார்த்தா ஒரு பீஸ். சரியான ஏமாற்றம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கும். அதுலேருந்து ஒரு மாதமாக கேஎஃப்சி சாப்பிட்றேன். ஒரு மாதம் கழிச்சு இப்போ தான் கேஎஃப்சி சாப்பிட்றோம். கைஸ் இப்போ தான் நான் என்ன சொல்கிறது, வ்ளாக் பண்ணி ட்ராவல் பண்ணுற ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறை குறைகள்லாம் இருக்கும், மன்னித்துக்கவும். எனக்கு ஒரு கூத்து நடந்துச்சு தெரியுமா? எங்கள் அம்மா பேகை வீட்டிலே விட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் திருச்சிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா ரியலைஸ் பண்ணுறாங்க. அம்மா பாட்டி வீட்லேருந்து கூப்பிட்றாங்க, பேக் இங்கே விட்டு போயிட்டு. அப்புறம் நாங்கள் வந்த டாக்ஸிலே ஆஃபீஸ்லேயே புக் பண்ணி திருப்பி இன்னொரு அவங்க வந்து கார்லேருந்து கொண்டு வந்து பேக்கை மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. திருச்சி வந்துட்டோம். சென்னையில் எனக்கு நிறையா இடம் தரல, புதுசாக இருக்குது. ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஆனந்த கண்ணீர் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். மிஸ் பண்ணிட்டேன். என் கண்ணிலே வந்துச்சு, எங்கள் அம்மா கண்ணிலே வந்துச்சு. என்னை எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஆனந்த கண்ணீர்லாம் நாங்களாம் விடுவோம், அழுவோம் ஃப்ளைட் ஏறினோடனே அப்படின்லாம். இதெல்லாம் ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஒன்லி மதர் அண்ட் டாட்டராக இருந்து பாருங்கள், அச்சீவ்மெண்ட்டோட ஃபீலிங் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பார்க்கும்போதெல்லாம் என்ன ஃப்ளைட்டை போயிட்டாங்க பெரிய விஷயமானு நினைப்பீங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு வாழ்க்கையின் பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு. நான் கூட பேசிகிட்டு இருக்கேன், எங்கள் பேச மாட்டேன்றாங்க, என்னன்னு தெரியல, அப்புறம் பேசுவாங்க. எங்களுக்கு பர்கர் தான் மதியானம் சாப்பிட்டோம், அதனால பசி வந்துருச்சு, அதெல்லாம் சாப்பிட்டேன்.
அடிக்க முடியுமா? பர்கர் சாப்பிட போய் 2 சைடும் உள்ளது நசுக்கிடுங்க. நசுக்கிட்ட பர்கர் சப்பு அப்போ வாய்க்குள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும். நியூ ட்ரிக்கு நான் மீட் அண்ட் ஈட்டில் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு ப்ளம்ஸி ஈட்டர். எனக்கு டீஃப் சொல்கிறேன் எங்கேயும் ஒட்டாமலாம் இது சாப்பிட தெரியாது. இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் எக்ஸ்பெக்ட் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரேம் சரியாக வைக்கலன்னு யோசிக்காதீங்க. பின்னாடி வந்து பெப்சி பாட்டில்ஸ் தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ட்ரை பண்ண எடுத்து வெளில வச்சோன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தா என்ன பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்கு? சென்னையிலேருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறதுக்கு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டொமஸ்டிக்கா? இன்டர்நேஷ்னல்மா? இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதோ வரேன்னு இன்னும் வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்களுக்கு தூக்கம் சொக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காலையில் ஏறணுமா, 12 மணிக்கு ஏறணும். அப்புறம் 4 மணிக்கு செக்கிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து திருச்சியிலேருந்து சென்னை வந்தோம். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. 6 மணிலேருந்து உட்காந்துருக்கோம். செக்கிங் முடிச்சானுங்க 8 மணிக்கு. எல்லாம் சீல் குத்தி அது பண்ணி இது பண்ணி நாங்கள் இந்தியா தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தி அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம். இன்னும் ஃப்ளைட்டை காணோம், இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டை காணோம். என்னமோ மைதானத்தில் உட்காந்துருக்க மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கோம். ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு போகிற வர வண்டி லைட் எரியுது, வர ஃப்ளைட்டெல்லாம் பக்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருப்போம். ரொம்ப பண்ணுமா? ஓகே கைஸ், ஸோ ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ இதோடு நாங்கள் வீடியோ முடித்துக்கொள்கிறோம். சர்ப்ரைஸோடைய வீடியோ பார்ட் 2 இஸ் எண்டிங். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வில் பி எ ரிவீலிங் பார்ட். அதே மாதிரி இந்த ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்டோட எடுக்கல. ஏன்னா அந்த ஃப்ளைட் எனக்கே ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை கேமரா ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டை வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நான் காமிக்கிறேன் கைஸ். அதே மாதிரி விலாக் ரொம்ப முக்கியப்போதுன்னு நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு விலாகில் அதனால் கொஞ்சம் குறைகள் இருக்கும், மன்னித்து கொள்ளவும். நிறைவுகள் இருந்தால் கமெண்ட்டில் சந்தோஷமாக கமெண்ட் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முக்கியமான ஒரு நியூஸு, சென்னை ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு மங்கி நிற்கிது. உண்மையிலே அங்கே பாருங்களேன், நீங்கள் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க நிற்கிது பாருங்க. ஜூம் பண்ணி காமிச்சிட்டோம் பாருங்க. எப்படி உள்ளே வந்துச்சுன்னு தெரில. அப்படியே உட்காந்துருக்கு. பயமாக இருக்கு உங்களுக்கு அதை பார்க்கவே. ஏன்னா அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்தா இருக்கு. கைஸ் இங்கே கீழே வந்து சாரோட அங்கே ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவர் பேக்கில் இருந்து பைப்பில் பிஸ்கெட் எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் நீங்களே சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்றேன். பரவாயில்ல சாப்பிடுவேன். ஏசியில் உட்காந்துட்டு சூப்பரான வாழ்க்கை வாழுகிறா. குரங்குக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா? ஏசியில் உட்காந்துக்கிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல ஜாலியாக. ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட செகண்ட் ஃப்ளைட். ஸோ போர்டிங்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஜோன் 3 இருக்குல்ல, நம்ம வந்து ஜோன் 2. ஸோ நம்ம ஜோன் வரும்போது நம்ம என்ட்ரி போர்டிங் ஆரம்பிச்சாச்சு. வாங்க போகலாம். Finally we are boarding the flight. எக்ஸைட்டடாக தான் இருக்குது. பார்ப்போம். ஃபைனலாக போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ளைட்டில் ஏறிட்டீங்க, உங்களுக்கு என்னன்னு தோணிக்கிறது? கைஸ் எப்படி இப்போ இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு பீப்பில் தான் விழுந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன ஏதுன்றதை வந்து நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டு அரைவல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த வெல்கம் போர்டுக்கிட்டேருந்து உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரோ கொடுக்குறோம். ஓகே கைஸ், see you. ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க. ஸோ எடுக்கலை, போர்டிங் ஆகிட்டுருக்காங்க. ஸோ போர்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஷெர்லி வந்து ஃப்ளைட்டு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.